சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரின் ராஜினாமாவை செய்ததை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு பதிலளிக்கும்படி சட்டமன்ற செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். அவர்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தகுதி நீக்கம் நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது இருவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது என தெரிவிக்கப்பட்டது. சபாநாயகர் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக முடிவு எடுத்ததால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என கோரிக்கையும் வைக்கப்பட்டது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் இந்த மனு மீதான இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளுக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு சட்டமன்ற செயலாளர் மற்றும் சி. விஜயபாஸ்கர், எம். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்று எதிர்த்த வழக்குடன் இந்த இரு வழக்குகளையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.